Dear students, welcome to Mother Home channel. என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி என்னோட சேனல் பேஜுக்கு போனீங்கன்னா அதில் வந்து பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் 11th ஃபிசிக்ஸ்ன்னு இருக்கும். அதை அதில் வந்து கரெக்டாக டாபிக் வைஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பாருங்கள். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் லாங் ஆன்சரில் செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், அது வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இட் அப்படின்னு கேட்பாங்க. எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ இதில் உனக்கு 3 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர் அண்ட் கிராஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒவ்வொன்றும் என்னென்ன டாப்பிக்கில் எப்படி அப்படின்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் என்னென்னா 5 different types இருக்குது. First one, instrumental error. Second one, imperfection in experimental technique or procedure. Third one, personal error. And fourth one, errors due to external causes. And fifth one, least count error. ஓகேவா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு எரர்ஸ் அப்படின்னா என்ன? இந்த லெசன் ஃபுல்லாகவே உனக்கு மெஷர்மெண்ட் ரிலேட்டடாக தான் வரும். ஓகேவா? இப்போ எரர்னா என்ன? ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் காசஸ்னாலேயோ இது நம்மளோட கேர்லெஸ்னஸ்னாலேயோ நமக்கு வந்து எரர் வந்து ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த அன்சர்டனிட்டி இன் மெஷர்மெண்ட் இஸ் கால்டு அஸ் தி எரர். அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு மெஷர் பண்ணும்போது வரக்கூடியதான் நம்ம எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த ஃபஸ்ட் ஒன் சிஸ்டமேட்டிக் எரர்னு பாரு. ஸோ இதில் வந்து தனித்தனியாக எழுதி நமக்கு ஃபுல்லாகவே தியரி பாட்டு தான். இதை எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங்னு சொல்கிறேன். அந்த பாயிண்ட்டை மட்டும் நீ நோட் பண்ணிக்கிட்டு நீ ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸாமில் எழுதும்போது உன்னோட ஓன் சென்டென்ஸில் எழுது, ஆனால் அந்த கண்டென்ட் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் ஆர் ரீப்ரொடியூசபிள் இன் அக்யூரசி. ஓகே, அக்யூரசினா உனக்கு தெரியும், அக்யூரேட்டாக இருக்கிறது. இன் அக்யூரசி ஆப்போசிட்டாக இருக்கிறது. அப்படி தானே? திரும்ப திரும்ப என்னாகும்? ரீப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி திஸ் அக்கர் ஆஃபன் டியூ டு எ ப்ராப்ளம் தட் பெர்சிஸ்ட் த்ரூ அவுட் த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாகவே உனக்கு வந்து என்னாகும்? இந்த எரர் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கிறது. சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஐஸ் ஃபாலோஸ். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி 5 டைப்ஸ் இருக்குது. அப்போ சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னா ஸோ இன்அக்யூரேட் வேல்யூஸ் வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது. கன்சிஸ்டண்டாக திரும்ப நமக்கு ராங்கான மெஷர்மெண்ட் வருது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? சிஸ்டமேட்டிக் எரர். ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னா calibrated when a instrument is not calibrated properly. For example, இதில் உனக்கு கொடுத்துருப்பாங்க மீட்டர் ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. ஸோ மீட்டர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த லெட்டர்ஸ் அந்த லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கொஞ்ச நாள் போக என்னாகும்? அது ஃபேடாக ஆரம்பிக்கும், நம்பர்ஸ்லாம் அது மறைஞ்சிடும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம்? நம்ம ஒரு கேலிப்ரேட் ஆகாமல் இருக்கிறது. ஓகேவா? கரெக்டான ஒரு செட்டப்பில் இல்லாத இது எக்ஸாம்பிள், இது மீட்டர் ஸ்கேல். இதே வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக செட் பண்ணாமல் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எரர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? So when an instrument is not calibrated properly at the time of manufacture, okay, so the instrumental error may rises. ஓகேவா? இதுதான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்னு சொல்கிறோம். அதே மாதிரி மீட்டர் ஸ்கேலோட அதோட எண்டு வந்து நமக்கு பிரேக் ஆகியிருக்கிறது, உடஞ்சிருக்கிறது, இதனால் வரக்கூடியதும் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மேனுஃபேக்சர்னால் வரக்கூடிய அந்த கேலிப்ரேஷன் நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்னால வரக்கூடியது இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர். ஓகே, திஸ் எரர் ரைசஸ் டியூ டு லிமிடேஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருப்பாங்க. அப்போது இன்ஸ்ட்ருமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் சொல்லும்போது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் நம்ம பண்ணும்போது நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். எலக்ட்ரானிக்ஸில் நான் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்பராக செட்டப் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு எரர்ஸ் எல்லாமே இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு கலோரிமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. கலோரிமீட்டர் பற்றிலாம் நீங்கள் வந்து 12th படிப்பீங்க. 12th இப்போ கலோரிமீட்டர் பாரு. இதில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பீக்கர் மாதிரி இருக்கும். பீக்கருக்குள்ளே நம்ம ஏதாவது லிக்விட் ஃபில் பண்ணிவிட்டு அதை ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது அதை எவ்வளோ டெம்பரேச்சர் அப்சர்வ் ஆகுது, ஒரு தெர்மோமீட்டர் வச்சு நம்ம அதை எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறத நம்ம அதில் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து அப்போ நேரம் ஆக என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக இது கூல் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எவ்வளோ இன்சுலேஷன் கெப்பாசிட்டி இருக்குது அந்த மெட்டீரியலுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது கலோரிமீட்டர் ரிலேட்டடாக வரும். அப்போ இஃப் தேர் இஸ் நோ ப்ராப்பர் இன்சுலேஷன் தென் வில் பி அ ரேடியேஷன் லாசஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது என்னாகும்? ப்ராப்பராக இதே ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோ. ஃப்ளாஸ்கில் என்ன ஆகும்? நீ உனக்கு நியூவாக ஒரு ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணுற அப்படின்னா ஒரு 4 hours 5 hours நீ யூஸ் பண்ணுற அந்த ஹாட் வாட்டர் அப்படியே ஹீட்டாகவே இருக்கும். ஒரு 5 வருஷம் நீ யூஸ் பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது வந்து அதுலேருந்து அந்த மிஸ்டேக்ஸ் ஆகும். அப்படி தானே? அப்போ இந்த ஃபால்ட்னால நமக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகாது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த imperfection in experimental technique or procedure. இந்த மாதிரி வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்கிறோம்?
this type of error. So next one, personal error. Okay, these errors are due to individual performing the experiment. நம்ம செட் பண்றதுனால, நம்ம இண்டிவிஜுவல் சொல்றது நம்ம ஹியூமனை சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம செட் பண்ணும்போது வரக்கூடிய எரர் தான் பர்சனல் எரர். ஓகே, ஸோ நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால வருது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குன்னா இப்படி தான் அதை அரேஞ்ச் பண்ணணும், இப்படி தான் செட் பண்ணணும், நிறைய ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாமல் நம்ம பண்ணுறது கேர்லெஸ்னஸ்னால வரக்கூடியது பர்சனல் எரர். ஸோ எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ்ங்கிறது நம்மளோட சரௌண்டிங்கில். ஓகேவா? அப்போ எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் டூரிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கேன் காஸ் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னாலேயோ ஹியூமிடிட்டினாலேயோ ப்ரெஷர்னாலேயோ வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் பெண்டலம் எடுத்துக்கோ. ஒரு த்ரெட்டு வச்சு கீழே ஒரு அயன் பாப் நம்ம டைட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? இப்போ சிம்பிள் பெண்டலத்தில் டைம் வேல்யூ நம்ம மெஷர் பண்ணுவோம். டைம் டேக்கன் எடுக்கும்போது, ஸோ இப்போ காற்று ரொம்ப அடிக்குது அப்படின்னா அதில் நமக்கு மெஷர்மெண்ட்டில் நமக்கு எரர் ஃபார்ம் ஆகும். அப்போ டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன், லீஸ்ட் கவுண்ட் எரர். லீஸ்ட் கவுண்ட்னா உனக்கு ஆல்ரெடி தெரியும், வீடியோவில் பார்த்தோன்னா தெரியும். த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதோட லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லுவோம். அந்த லீஸ்ட் கவுண்ட்லேயே உனக்கு மிஸ்டேக்ஸாக இருந்துச்சுன்னா, கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இல்லைனா அதுலேருந்து வரக்கூடியது நம்ம லீஸ்ட் கவுண்ட் எரர்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி வந்து ரிடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹை ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், கரெக்டான ப்ராப்பரில் இருக்கக்கூடிய பெர்ஃபெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணால் லீஸ்ட் கவுண்ட் எரர் நமக்கு வராது. ஓகேவா? அப்போ சிஸ்டமேட்டிக் எரர்னா தெரியும். அப்போ கன்சிஸ்டண்டாக ராங் வேல்யூ வந்து ஒரு இன்அக்யூரேட் வேல்யூ வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது சிஸ்டமேட்டிக் எரர். அதிலே 5 டைப்ஸ் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், இம்பெர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர். Third one, personal error, errors due to external causes, least count error. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் டைப் ரேண்டம் எரர். டைப் வச்சே தெரியும், ரேண்டமாக எப்படினாலும் ஒரு அன்பிரடிக்ட் பண்ணாத மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக எரர்ஸ் ஃபார்ம் ஆகுறது ரேண்டம் எரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த எரர்ஸ், ரேண்டம் எரர்ஸ் மே ரைசஸ் டியூ டு ரேண்டம் அண்ட் அன்பிரடிக்டபிள் வேரியேஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ் லைக் ப்ரெஷர், டெம்பரேச்சர். அதே பாயிண்டே ரிப்பீட்டடாக வர மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரேண்டம் எரர் ஆல்சோ கால்ட் ஆஸ் தி சான்ஸ் எரர் அப்படின்னு இதை சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எப்போதுமே ஃபிசிக்ஸில் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ரீடிங்கில் நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டோம். 3 செட் ஆஃப் ரீடிங்ஸ், 5 செட் ஆஃப் ரீடிங்ஸ்னு உன்னோட டீச்சர் எடுக்க சொல்லுவாங்க. எதுக்கு 3, 5ன்னு எடுக்கும்போது நமக்கு ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது நமக்கு மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், செகண்ட் டைம் எடுக்கும்போது மிஸ்டேக் இருக்கலாம். அப்போ அந்த லாஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மீன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 5 செட் ஆஃப் ரீடிங்ஸ் எடுத்துருக்கோன்னா 5 வேல்யூ ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ண ஒரு ஆவரேஜ் கிடைக்கும். இந்த எதுக்காக அந்த மீன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, எரர்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க, இஃப் த நம்பர் ஆஃப் ட்ரையல் ரீடிங் ஆர் டேக்கன் அன் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் த ரீடிங்ஸ் ஆர், இதுதான் எனக்கு லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க, A1, A2, A3 எக்ஸெட்ரா AN வரைக்கும். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ரீடிங்ஸ் நம்ம எடுக்கும்போது எரர்ஸை ரெடியூஸ் பண்ணலாம், ரேண்டம் எரர். இதில் மீன் வேல்யூக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, AM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A1 + A2 + A3 எக்ஸெட்ரா AN வரைக்கும் இருக்குது. டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ், அதுதான் நம்ம Nன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் 5 செட் எடுத்தோன்னா A1 + A2 + A3 + A4 + A5 டிவைட் பை 5ன்னு போடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது எப்படி எழுதலாம், சம்மேஷனில் ரைட் பண்ண போகிறோம். சம்மேஷன்னா உனக்கு தெரியும், சம் ஆப் அப்படின்னு மீனிங், சம் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ AM = 1/n. 1/n இது சம்மேஷன் ஆஃப் AI. I எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு 1லேருந்து n வரைக்கும். ஸோ AI = 1 to n, இவ்வளோதான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரேண்டம் எரர். Next one, cross error. The error caused due to the sheer carelessness of an observer. நம்ம தான் அப்சர்வ் பண்ணுறோம். அப்படி தானே, நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால வரக்கூடியது தான் கிராஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எந்தெந்த மாதிரி கேர்லெஸ்லாம் இருக்குன்னா, செட்டிங் இட் ப்ராப்பர்லி, வித்தவுட் செட்டிங் இட் ப்ராப்பர்லி, மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக செட் பண்ணாதனாலையோ, அதே மாதிரி ராங் மேனரில் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுனாலையோ, கரெக்டான ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் மெஷர் பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரி எரர்ஸ் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், தியரி தான். ஒவ்வொரு டைப்புக்கும் நீ என்னென்ன ஹிண்ட்ஸ்ன்னு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஓன் சென்டென்ஸில் நீ ரைட் பண்ணு. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த இயர் உனக்கு போர்டு எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க. ஸோ எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட், சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர் அண்ட் கிராஸ் எரர். ஓகேவா? ஸோ இதில் சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் 5 டைப்ஸ்: இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், இம்பெர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர், பர்சனல் எரர், எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காசஸ் அண்ட் லீஸ்ட் கவுண்ட் எரர். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.